என் பெயர் பவித்ரா. எனக்கு 22 வயதாகிறது. நான் சிறுவயதாக இருக்கும்போதே என்னுடைய அம்மா இறந்து விட்டாரு. அப்போதிலிருந்து என் அப்பா தான் என்னை பராமரித்து வளர்த்து வருகிறார். கடந்த சில நாட்களாகவே என் அப்பா அலுவலக வேலைக்காக வெளியே சென்றிருந்தார். இன்று அப்பா திரும்பி வந்தபோது அவருடன் ஒரு பெண் இருந்தாள். இந்த பெண் வேறு யாருமல்ல, என் அப்பாவின் புதிய மனைவி. அவளை சம்மதிப்பதில்தான் அவர் திருமணம் செய்து கொண்டார். அப்பா என்னை கூப்பிட்டு, "பவித்ரா, இது உன் அம்மா சுமதி. நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டோம்" என்று சொல்கிறார். அப்பா, திருமணம் செய்து கொண்டதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனெனில் நானே பலமுறை அப்பாவுக்கு 2வது திருமணம் செய்து கொள்ளச் சொல்லியிருந்தேன். இப்போது அது நடந்துவிட்டது. அது எனக்கு சந்தோஷம்தான். என் அப்பாவும் என் புதிய அம்மாவும் வீட்டிற்குள் வந்தபோது ஒரு பையன் கையில் கைப்பையுடன் வீட்டிற்குள் நுழைந்தான். அதற்கு முன்பு நான் அந்த பையனை பார்த்ததில்லை. அதனால் நீ யார் என்று கேட்டேன். அச்சா, அந்த பையன் பதில் சொல்வதற்குள், அப்பா, இவன் பெயர் குமார். உன் புதிய அம்மா சுமதியின் முதல் திருமணத்தில் பிறந்த மகன் என்றார். அதாவது, இப்போது குமார் என் புதிய அம்மாவுடன் எங்கள் வீட்டில் வசிக்கப் போகிறான். நான் அப்பாவிடம், அவர் என்னை விட இளையவரா அல்லது மூத்தவரா என்று கேட்டேன். ஏனில் அவரை பார்த்தால் என்னை விட இளமையாக தோன்றவில்லை. அப்பா சொன்னார், குமாருக்கு இப்போது வயது 19. உனக்கு 22 வயதாகிறது. அதனால் அவன் உன்னுடைய இளையவன். சரிதான். ஆனால் அவனுடைய தாடி மீசையை பார்த்தால் அவன் உன்னைவிட இளையவனாகத்தான் தெரியவில்லை. உண்மையில் அவன் தோற்றத்திற்கும் வயதுக்கும் எந்தச் சம்பந்தமும் இல்லை. அவனை ஒரு 18 வயது பையன் என்று நான் நம்பினேன். அப்பா எங்களை அறிமுகப்படுத்தி வைத்தார். அந்த நேரத்தில் குமார் என்னிடம் அதிகம் பேசவில்லை. எங்கள் வீட்டில் 3 அறைகள் இருந்தன. ஒன்று சமையலறை, ஒரு அறை என்னுடையது, மற்றொன்று அப்பாவின் அறை. இப்போது என் புதிய அம்மா அப்பாவுடன் அவருடைய அறையில் வசித்து வந்தார். குமாரை மட்டும் உன் அறையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அப்பா என்னிடம் சொல்லியிருந்தார். நான் குமாரை என் அறையில் வைத்திருப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவன் என் அறையில் என்னுடன் தங்கச் சங்கடப்பட்டுக் கொண்டிருந்தான். அதனால் அவன் தன் அம்மாவின் அறையில் தங்கினான். ஒரு நாள் இரவு உணவுக்குப் பிறகு அப்பா என் அறைக்கு வந்து என்னிடம், பவித்ரா, குமார் தினமும் தனது அம்மாவின் அருகில் தூங்குகிறான். இதனால் என் மனைவியுடன் சரியான நேரத்தை செலவிட முடியவில்லை. நான் என்ன சொல்கிறேன் என்று உனக்கு புரிகிறதா? நீ குமாருடன் நட்பு கொண்டு மெதுவாக அவனை உன் அறையில் தூங்கச் சொல் என்றார். அப்பா என்ன சொல்ல வருகிறார் என்று எனக்கு புரிந்தது. அப்பா முன்னால் நான் தலையை ஆட்டினேன். குமாருடன் நட்பு கொள்ள இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்தது. அன்று முதல் குமாரோடு நட்பு வளரத் தொடங்கியது. அது ஒரு கோடை காலம். கோடை விடுமுறை தொடங்கியபோது நானும் அவனுடன் வீட்டிலேயே இருந்தேன். அன்று அம்மாவும் அப்பாவும் அலுவலகத்திற்கு சரியான நேரத்தில் சென்றிருந்தனர். அவர்கள் சென்ற பிறகு நானும் வீட்டு வேலைகளை அனைத்தையும் முடித்துவிட்டேன். குமார் அப்பாவின் அறையில் அமர்ந்து புஸ்தகம் படித்துக் கொண்டிருந்தான். நான் அவனிடம் பேசுவதற்காக அப்பாவின் அறைக்குச் சென்றேன். என்னை பார்த்ததும் குமார் ஒரு இனிமையான புன்னகையை உதிர்த்துவிட்டு மீண்டும் கழுத்தை வளைத்து புத்தகத்தை படிக்கத் தொடங்கினான். அவன் மிகவும் கூச்ச சுபாவம் உள்ள பையனைப் போலத் தெரிந்தது. நான் அவனிடம் சென்று அவன் கையிலிருந்து புத்தகத்தை வாங்கினேன். ஆனாலும் அவன் எதுவும் சொல்லவில்லை. நான் மீண்டும் அவனிடம் பேசத் தொடங்கினேன். குமார், வீட்டு விடுமுறைகள் கோடை விடுமுறைகள் படிப்பதற்காக அல்ல, வேடிக்கை பார்ப்பதற்கு. நீ விடுமுறையிலும் படிக்கிறாயே என்றேன். நான் சொன்னதைக் கேட்டு குமார் சிரித்தான். நான் அவன் கையை பிடித்து ஹாலுக்கு அழைத்துச் சென்றேன். நான் அவனிடம் சின்ன சின்ன விஷயங்களைப் பற்றி பேசிக்கொண்டே இருந்தேன். அவன் என் வார்த்தைகளுக்கு பதிலளிக்கத் தொடங்கினான். இப்போது என் பெற்றோர் வீட்டில் இல்லாத போதெல்லாம் அவன் என்னுடன் நட்பாகப் பழகத் தொடங்கினான். இப்போது நான் குமாருடன் அதிக நேரத்தை செலவிடுவேன். இப்படியே எங்களுக்குள் நட்பு நெருக்கமாகியது. ஒரு நாள் நான் குமாரிடம், நாம் இருவரும் இப்போது நண்பர்களாகிவிட்டோம். இன்றிலிருந்து உன் அம்மாவின் அறையில் நீ தூங்கக்கூடாது என்றேன். அவன், இல்லை இல்லை, நான் என் அம்மாவுடன் மட்டுமே தூங்குவேன் என்று பதிலளித்தான். அப்பாவும் அம்மாவுக்கும் இடையேயான இடைவெளி குறைந்து அவர்கள் நெருக்கமாகும் வரையில் குமாரை தன் பெற்றோரின் அறையிலிருந்து வெளியே வரச் சொன்னான். உன் பெற்றோரைப் பற்றி கவலைப்படாதே. நீ என் அறைக்கு ஒரு நண்பனாக வந்தால் நானும் என் அறையில் தனிமையாக உணர்கிறேன். அதனால் உன்னுடன் என் அறையை பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறேன். இதற்காக நீ என்னுடைய அப்பாவிடம் பேசத் தேவையில்லை. ஏனெனில் அம்மாவும் அப்பாவும் உன்னை என் அறையில்தான் தூங்கச் சொல்கிறார்கள் என்றேன். அவன் பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாகச் சென்றான். அன்றிரவு நாங்கள் சாப்பிட்டு முடித்ததும் குமார் என் அறைக்கு வந்தான். நான் படுக்கையை தயார் செய்து கொண்டிருந்த போது அம்மாவும் என் அறைக்கு வந்தாள். குமார், இது தூங்க வேண்டிய நேரம். நீ பவித்ராவின் அறையில் என்ன செய்கிறாய் என்று அம்மா கேட்டாள். அம்மாவின் வார்த்தைகளைக் கேட்டு குமார் கொஞ்சம் பயப்படத் தொடங்கினான். அவன் ஏன் அம்மாவை பார்த்து இவ்வளவு பயப்படுகிறான் என்று அன்றைக்கு புரியவில்லை. இன்றிலிருந்து குமார் என் அறையில் தூங்குவான் என்று நான் அம்மாவிடம் சொன்னேன். உடனே அம்மாவும், இல்லை, அவன் உன்னை தொந்தரவு செய்வான், உன்னை தூங்கவிட மாட்டான் என்று சொன்னாள். நான் அம்மாவிடம் போய் அவர் காதில், அம்மா, நீங்கள் அப்பாவை திருமணம் செய்து கொண்டதிலிருந்து உங்கள் கணவருக்குச் சரியான நேரம் கொடுக்க முடியாமல் போயிருக்கும். இனிமேல் நீங்கள் கவலைப்படாதீர்கள்.
குமார் என்னுடைய அறையில் தங்குவான் என்றேன். அம்மாவுக்கு அப்பாவுடன் நேரம் செலவிட வாய்ப்பு கிடைத்தது. அது அம்மாவுக்கு மகிழ்ச்சியை அளித்தது. ஆனால் அம்மா இதை விரும்பவில்லை. குமாரை அவளுடைய அறைக்கு அழைத்துச் செல்வதிலேயே குறியாக இருந்தாள். ஆனால் நான் அவளைத் தடுத்தேன். அவள் என் பேச்சைக் கேட்காமல் குமாரை அழைத்துச் செல்லத் தொடங்கினாள். பிறகு அப்பா அங்கே வந்தார். குமாரும் பவித்ராவும் அருகில் தூங்கட்டும் என்று சொன்னார். அப்பா சொன்னதைக் கேட்டு அம்மாவும் சம்மதித்தாள். ஆண்டமா அம்மா என் காதில் கிசுகிசுத்து. குமாரை உன் அறையிலேயே வைத்துக்கொள்ள நீங்கள் இவ்வளவு வற்புறுத்துகிறீர்கள் என்றால் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் ஜாக்கிரதையாக இரு. அவனும் இப்போது வளர்ந்து விட்டான் என்றாள். அம்மா சொன்னதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவள் ஏதோ சின்ன விஷயத்திற்காக இப்படிச் சொல்கிறாள் என்று நினைத்தேன். அப்போது அது என் மீது இவ்வளவு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நான் உணரவில்லை. என் திருமணத்திற்கு முன்பே குமார் என்னுடைய கணவரின் அனுபவத்தை எனக்கு தரப்போகிறான் என்று அன்று எனக்குத் தெரியாது. அன்று இரவு குமார் என் அருகில் என் படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்தான். சிறிது நேரம் தூங்கிய பிறகு என் மேல் யாரோ ஒருவரின் கை இருப்பதை உணர்ந்தேன். நான் கண்களைத் திறந்தபோது குமார் தனது கையை விரைவாக அகற்றுவதைக் கண்டேன். ஒருவேளை அவன் அம்மாவுடன் தூங்கிப் பழகியிருப்பதால் இப்படிச் செய்கிறான் என்று நினைத்து அதை நான் பெரிதாக பொருட்படுத்தவில்லை. நான் அவனை எதுவும் சொல்லாததால் அவன் மறுபடியும் என்மேல் கையை வைக்கவில்லை. மறுநாள் சுமார் 12 மணிக்கு நான் திடீரென்று விழித்தேன். குமார் படுக்கையில் இல்லை. நான் எழுந்து பார்த்தேன். ஆனால் அவன் சமையலறையிலோ குளியலறையிலோ கூட இல்லை. பிறகு நான் அம்மா அப்பாவின் அறைக்குச் சென்றேன். அங்கு குமார் அவர்களின் அறைக்கு வெளியே நிற்பதைக் கண்டேன். இவ்வளவு நேரத்தில் அவன் அங்கு இந்த நேரத்தில் அவன் எங்கே என்ன செய்கிறான் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவன் கையை பிடித்து இழுத்து என் அறைக்குள் அழைத்து வந்தேன். அவனது முகம் சோகமாக இருப்பதைப் பார்த்தேன். அவன் ஆழத் தொடங்கியதும் என்ன ஆச்சு என்று கேட்டேன். அவன் அழுகுரலில் என் அம்மாவை ரொம்ப மிஸ் செய்கிறேன். அவர்கள் இல்லாமல் எனக்கு தூக்கமே வராது என்றான். இதைக் கேட்டு நான் அவனை கட்டிப்பிடித்து ஒரு அம்மாவைப் போல என் அருகில் அணைத்துக் கொண்டேன். அவனுடைய உணர்வுகளை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் பெற்றோர்கள் ஒருவருக்கொருவர் நேரம் செலவிடுவது முக்கியம் என்றும் நினைத்தேன். குமார் அவர்களுக்கு இடையே மீண்டும் மீண்டும் சென்று கொண்டிருந்ததால் அவர்களால் ஒருவருக்கொருவர் நேரம் கொடுக்க முடியாது. நான் வீட்டில் மிகவும் விவேகமானவள். குமார் என்னை விட இளையவன். எல்லா பொறுப்புகளையும் நான் தான் சுமக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. குமாரை அம்மாவின் அறைக்கு போகவிட முடியவில்லை. ஆனால் அவன் அழுவதை பார்க்கவும் முடியவில்லை. எனக்கும் பிடிக்கவில்லை. ஒரு தாயைப் போல அவனை புரிந்து கொண்டு கவனித்துக் கொள்வதற்காக நான் அவனை ஒரு தாயைப் போல கட்டிப்பிடித்தேன். ஆனால் அவன் என் முதுகில் கையை வைக்கத் தொடங்கினான். குமாரின் வித்தியாசமான தொடுதலில் இருந்து அவனது உணர்வுகளை என்னால் உணர முடிந்தது. நான் உடனடியாக அவனை தள்ளிவிட்டு தூங்கச் சொன்னேன் என்றேன். சிறிது நேரம் படுக்கையில் தூங்கிய பிறகு அவன் மீண்டும் என் அருகில் வந்து என் மீது கையை வைத்தான். நான் அவனை பார்த்தபோது அவன் தூக்கத்தில் இருந்தான். அம்மா என்னை விட்டு போகாதே என்று முணுமுணுத்தான். அவன் தன் அம்மாவை ரொம்ப மிஸ் செய்கிற மாதிரி எனக்கு தோன்றியது. அதனால் அந்த நேரத்தில் நான் அவன் கையை என் மேலிருந்து எடுக்காமல் தூங்கிவிட்டேன். மறுநாள் காலை கொஞ்சம் லேட்டாக எழுந்தேன். அம்மாவும் அப்பாவும் அலுவலகத்திற்கு போய்விட்டார்கள். குமார் வழக்கம் போல ஹாலில் உட்கார்ந்து டிவி பார்த்துக் கொண்டிருந்தான். நான் அவனிடம் இன்று நான் உன்னை என் தோழியின் வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறேன். அவள் சகோதரனும் உன் வயதுடையவன்தான். நீ அங்கே விளையாடலாம். உனக்கு ஒரு புதிய நண்பனும் கிடைப்பான் என்றேன். நான் குமாருடன் என் தோழியின் வீட்டிற்கு வந்துவிட்டேன். என் தோழியின் தம்பி குமாரை விட கொஞ்சம் இளையவனாகத்தான் தெரிந்தான். 2 குழந்தைகளும் ஏற்கனவே தாடியும் மீசையும் வளர்க்கத் தொடங்கிவிட்டார்கள். அவர்கள் இன்னும் பருவமடையவில்லை என்று புரிந்தேன். என் தோழி பிரியா குமாரை என்னுடன் பார்த்ததும் நீ உன் காதலனை நேரடியாக என் வீட்டிற்கே அழைத்து வந்து விட்டாய் என்று நகைச்சுவையாகச் சொன்னாள். உண்மையில் நான் அவனுடைய காதலி என்பது போல் நினைத்து இதைக் கேட்டாள். பிரியாவிடம் அவன் என் காதலன் இல்லை என்றேன். பிறகு நான் அவளிடம் என் அப்பாவின் 2வது திருமணம் பற்றிச் சொன்னேன். பிரியா சிரித்துக்கொண்டே சொன்னால் நான் தான் தவறாக புரிந்து கொண்டேன், சாரி என்றாள். பின்னர் நாங்கள் அங்கிருந்து கிளம்பினோம். அன்றிரவு நாங்கள் இரவு உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது திடீரென்று யாரோ ஒருவர் மேசைக்கு அடியிலிருந்து என் கால்களை திரும்பத் திரும்பத் தொடுவது போல் உணர்ந்தேன். நான் கீழே பார்த்தேன். அது குமாரின் கால்கள் என்பதைக் கண்டேன். இதைக் கண்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். அதை வேண்டுமென்றே செய்கிறானா அல்லது விளையாட்டாகச் செய்கிறானா என்று எனக்கு புரியவில்லை. அவனைத் திட்டுவதற்காக நான் அவனை கோபமாக பார்த்தேன். அவன் உடனடியாக தன் காலை அகற்றினான். பின்னர் நான் சமையலறையைச் சுத்தம் செய்துவிட்டு என் அறைக்குச் சென்றபோது அம்மா ஹாலில் குமாருடன் பேசிக் கொண்டிருப்பதைப் பார்த்தேன். அவள் அவனை திட்டுவது போன்றிருந்தது. ஒருவேளை இரவு உணவு மேசையில் குமார் செய்த குறும்பை அம்மா பார்த்திருப்பாள். அதனால் அவளை திட்டுகிறாளோ என்று நினைத்தேன். நான் அங்கு சென்றதும் அம்மா என்னை பார்த்து சிரிக்கத் தொடங்கினாள். நானும் சிரித்துக்கொண்டே என் அறைக்குச் சென்றேன். குமாரும் என்னை பின்தொடர்ந்தான். சிறிது நேரம் கழித்து அம்மா 2 கிளாஸ் பாலுடன் என் அறைக்கு வந்தாள்.
ஒரு கிளாஸை எனக்கும் மற்றொன்றை குமாருக்கும் கொடுத்தாள். பிறகு அவள் என் தலையில் கை வைத்து, "மகளே பவித்ரா, இந்த வீட்டிற்கு வந்ததிலிருந்து நான் உன்னிடம் மிகவும் நெருக்கமாக பழகவில்லை. ஆனாலும் குமாரை ஒரு தாயைப் போல நீ என்னிடத்திலிருந்து கவனித்துக் கொள்கிறாய். உன்னைப் போன்ற ஒரு புத்திசாலி மகள் எனக்கு கிடைத்ததில் நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி" என்றாள். அம்மா சொல்வதைக் கேட்டு அவளுடைய இனிமையான வார்த்தைகளால் நான் மகிழ்ச்சியடைந்தேன். என் அம்மா என்னை மிகவும் நேசித்தவள். அவள் எனக்கு பால் கொண்டு வந்தபோது நான் அதை மிகுந்த அன்புடன் குடித்தேன். அந்த நேரத்தில் என் உண்மையான தாயை வேறொரு தாய் உருவத்தில் பார்ப்பது போல் உணர்ந்தேன். அடுத்து சில நாட்கள் இப்படியே கழிந்தன. இன்று நான் காலையில் படுக்கையிலிருந்து எழுந்திருந்தபோது நான் மிகவும் குழப்பமாக உணர்கிறேன். நான் பெட்ஷீட் அதிகமாக கலைந்திருக்கும் அளவுக்கு தூங்குவதில்லை. அப்படியே இருப்பது போன்றுதான் இருக்கும். இன்று கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஆனாலும் நான் அதை பொருட்படுத்தவில்லை. சில நாட்களுக்குப் பிறகு ஒரு நாள் காலையில் எழுந்ததும் என் வயிற்றின் கீழ்ப்பகுதியில் அதிக வலியை உணர்ந்தேன். இதைப் பற்றி என் அம்மாவிடம் எப்படி பேசுவது என்று எனக்கு புரியவில்லை. அப்போது குமார் என்னருகில் விழித்திருந்தான். அவன் என்னை சந்தேகக் கண்களால் பார்த்து என் கையை பிடித்து, "நீ நலமா?" என்று கேட்டான். அந்த நேரத்தில் எனக்கு அடிவயிற்றில் வலி இருந்தது. ஆனாலும் நான் அவனிடம் எதுவும் சொல்லாமல் படுக்கையிலிருந்து எழுந்து அறையை விட்டு வெளியே சென்று அம்மாவிடம் பேச அருகில் சென்றேன். நான் அம்மாவை பார்த்தபோது அவள் முகம் சீரியஸாக தெரிந்தது. அன்று அப்பா அம்மாவுடன் இருவரும் சேர்ந்து அலுவலகத்திற்குச் செல்லவில்லை. ஆட்டோவில்தான் அலுவலகத்திற்குச் சென்றார். அம்மா அப்பாவுடன் பேசிக் கொண்டிருந்த போதும் அவர் முகம் மிகவும் தீவிரமாக இருந்தது. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடையே ஏதோ தகராறு நடந்து கொண்டிருக்கலாம் என்று எனக்கு தோன்றியது. ஆனால் அதைப் பற்றி எனக்கு எந்த தகவலும் இல்லை. நான் அப்பாவை அலுவலகத்திற்குச் செல்லும்போது நிறுத்தி, "உங்களுக்கும் அம்மாவுக்கும் இடையே ஏதாவது தகராறு இருக்கிறதா? இல்லை, ஏதாவது வாக்குவாதம் செய்தீர்களா?" என்று கேட்டேன். அப்பா எதுவும் சொல்லாமல் தலையை ஆட்டிக்கொண்டு அலுவலகம் நோக்கிச் சென்றார். அடுத்த 2, 3 நாட்களும் இப்படியே கழிந்தன. வயிற்று வலியால் அவதிப்பட்ட நான் கடைசியாக என் அம்மாவிடம் இதைப் பற்றிச் சொன்னேன். அம்மா என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றாள். அங்கு நான் பரிசோதிக்கப்பட்டேன். அறிக்கை வந்ததும் அம்மா தலை குனிந்தாள். பிறகு அவள் என்னிடம், "பவித்ரா, மகளே, நான் கேட்கும் கேள்விக்கு நேர்மையாக பதில் சொல். நீ யாரையாவது காதல் செய்கிறாயா?" என்றாள். நான் ஆச்சரியத்துடன், "அம்மா, ஏன் இந்த கேள்வியைக் கேட்கிறீர்கள்?" என்று கேட்டேன். அதற்கு அம்மா, "இந்த அறிக்கையில் நீ கர்ப்பமாக இருப்பதாக எழுதப்பட்டிருக்கிறது" என்றாள். அம்மா சொன்ன வார்த்தைகளைக் கேட்டவுடன் என் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. அம்மாவிடம், "அம்மா, அறிக்கையைச் சரியாக பார்த்தீர்களா? நான் எப்படி கர்ப்பமாக இருக்க முடியும்? எனக்கு ஒரு காதலன் கூட இல்லை. நான் யாரையும் காதலிக்கவும் இல்லை" என்று சொன்னேன். அம்மாவும் நானும் மீண்டும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்ளத் தொடங்கினோம். அப்போது எனக்கு குமார் ஞாபகம் வந்தது. இப்போது என் சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்துவிட்டன. ஏனெனில் அவனுக்கு வயது என்னை விடச் சிறியதுதான். அவன் எனக்கு மிக அருகில் வந்துவிட்டதாக உணர்ந்தேன். நான் உடனடியாக அம்மாவிடம், "இதற்கெல்லாம் காரணம் குமாராகத்தான் இருக்க முடியும். கடந்த சில நாட்களாக என் படுக்கையறையின் விரிப்பு கலைந்திருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். நான் குமாரை விட்டு வைக்க மாட்டேன்" என்றேன். நான் இதைச் சொன்னவுடன் அம்மா என்னை அமைதிப்படுத்தினாள். "பவித்ரா, அமைதியாக இரு. குமார் உன்னை துன்புறுத்துவது சாத்தியம். அவன் தப்புச் செய்திருக்கலாம். ஆனால் இவற்றையெல்லாம் உன் அப்பாவிடம் சொல்லாதே. அவர் ஒரு இதய நோயாளி என்று உனக்கு நன்றாகத் தெரியும். அவர் ரொம்ப யோசித்தால் அவரது உடல்நிலை மோசமடையலாம். நான் குமாரைச் சீக்கிரமே நம்முடைய வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விடுவேன். உன் அப்பாவிடம் இந்த விஷயங்களைச் சொல்லாதே. இந்த கர்ப்பத்தையும் உன்னிடமிருந்து சீக்கிரம் சரி செய்து விடலாம்." அம்மா இதை எனக்கு மிக அழகாக விளக்கினாள். பிறகு நான் அம்மாவை கட்டிப்பிடித்தேன். அம்மா என் கண்ணீரை துடைத்துவிட்டு நாங்கள் வீடு நோக்கி புறப்பட்டோம். அன்றிரவு வழக்கம் போல குமாரை என் அறையில் தூங்க அனுமதித்தேன். நான் சீக்கிரமே தூங்கிவிட்டேன். சிறிது நேரம் கழித்து யாரோ ஒருவரின் கை என் இடுப்பில் இருப்பதை உணர்ந்தேன். நான் கண்களைத் திறந்தபோது குமார் என் அருகில் படுத்திருப்பதைக் கண்டேன். நான் கோபமடைந்து அவனைக் கத்தி, "என் அறையிலிருந்து வெளியே போ" என்றேன். என் குரலைக் கேட்டு அப்பா எழுந்து என் அறைக்கு வந்தார். நான் அழுது கொண்டிருந்தேன். அம்மாவும் அதிர்ச்சியில் இருந்தார். அப்பா உணர்ச்சி வசப்பட்டு, "ஏன் அழுகிறாய்? என்ன நடந்தது?" என்று கேட்டார். நான் அப்பாவிடம் நான் கர்ப்பமாக இருப்பதாகவும் அதற்குக் காரணம் குமார்தான் என்றும் எல்லாவற்றையும் ஒன்றுவிடாமல் சொன்னேன். அந்த நேரத்தில் அப்பா கோபமடைந்து குமாரை அறைந்தார். பிறகு குமார், "பவித்ரா, நீ என்ன பேசுகிறாய்? நான் உன்னை காதலிப்பது உண்மைதான். ஆனால் நான் உன்னுடன் இவ்வளவு கேவலமான செயலை இதுவரை செய்யவில்லை. நீ எப்படி கர்ப்பமாக இருக்க முடியும்? யார் உனக்கு இவற்றையெல்லாம் சொன்னார்கள்?" என்று கேட்டான். "அம்மாதான் என்னை மருத்துவமனைக்கு கூட்டிப் போய் ரிப்போர்ட் எடுத்து நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள்" என்றேன். உடனே அம்மா மறுத்து, "என்ன மாதிரியான ரிப்போர்ட்டு? என்னிடம் எந்த ரிப்போர்ட்டும் இல்லை. எனக்கு இதைப் பற்றி எதுவும் தெரியாது" என்று சொன்னாள்.
நம் பவித்ராவுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. ஏன் அம்மா இப்படி பொய் சொன்னாள்? எனக்கு குழப்பமாக இருந்தது. அப்புறம் அம்மா அப்பாவிடம், இப்போது உங்கள் மகள் என் மகன் மீது எந்த காரணமும் இல்லாமல் வீணாக குற்றம் சாட்டுகிறாள். இப்போது அது அதிகமாகிவிட்டது. இந்த வீட்டில் என்னால் இனி வாழ முடியாது. என்னையும் என் மகனையும் இழந்ததற்கு நீங்கள்தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றாள். நான் கர்ப்பமாக இருக்கும் இந்த சூழ்நிலையில் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடையேயான கசப்பான வார்த்தைகளை கேட்டதும் நான் முற்றிலும் அதிர்ச்ச என் மனநிலை மிகவும் பாதிக்கப்பட்டது. திடீரென்று எனக்கு மயக்கம் வந்தது. மெதுவாக என் கண்கள் மூடத் தொடங்கின. பிறகு குமார் ஓடிவந்து என் முகத்தில் தண்ணீரைத் தெளித்தான். அவன் என்னை தன் கைகளால் அணைத்து தண்ணீர் குடிக்கச் சொன்னான். இதற்கிடையில் அம்மா என்னையும் அப்பாவையும் வெறுத்துக்கொண்டு முகத்தை திருப்பிக் கொண்டு நின்றாள். பிறகு குமார் பேசத் தொடங்கினான். அவன் தன் அம்மாவிடம் திரும்பி, என்னை மன்னித்து விடுங்கள் மேடம். இப்போது உங்கள் விளையாட்டில் நான் உங்களை ஆதரிக்க முடியாது. இன்று நீங்கள் என் ஒழுக்கத்தை கேள்வி கேட்டு எல்லையை மீறிவிட்டீர்கள் என்றான். அவன் என்னை பார்த்து, பவித்ரா, தயவு செய்து என்னை நம்பு. நான் உன்னிடம் எந்த தவறும் செய்யவில்லை. நீ கர்ப்பமாக இல்லை. இவையெல்லாம் இந்த மேடத்தின் விளையாட்டு. இப்போது அவளுடைய முகத்தையும் உங்கள் முன் காட்டுகிறேன் என்று தனது முழு கதையையும் கூறினான். என்னுடைய வயது 18 அல்ல, 24 வயது. இந்த மேடத்திற்கு நான் மகனில்லை. நான் ஒரு நாடகக் குழுவில் வேலை செய்தேன். அங்குதான் இந்த மேடத்தை சந்தித்தேன். முன்பும் இதுபோன்ற பல நாடகங்களை நடிக்க என்னை பயன்படுத்தியுள்ளார். நான் அவளுடன் செய்த நாடகங்களிலிருந்து அவர் உண்மையில் என்ன செய்கிறாள் என்பதை புரிந்து கொண்டேன். கொஞ்சம் படித்த இந்த மேடம் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்தாள். பின்னர் அவள் தனது அழகை பயன்படுத்தி நிறுவனத்தின் உரிமையாளர் அல்லது மேலாளரை தன்னுடைய காதல் வலையில் சிக்க வைப்பாள். அவள் அவர்கள் முன் தன்னை மிகவும் உதவியற்றவளாகவும் நம்பிக்கையற்றவளாகவும் காட்டிக்கொள்வாள். மேலும் தனக்கு 18 வயது மகன் இருப்பதாகவும் அவனை சரியாக வளர்க்க முடியாது என்றும் அவர்களிடம் கூறுவது வழக்கம். பின்னர் அவள் அந்த பணக்காரனை மணந்து சில நாட்களுக்குப் பிறகு ஏதோ ஒரு காரணத்திற்காக அவனை விவாகரத்து செய்து இறுதியில் ஒரு பெரிய தொகையை ஜீவனாம்சமாக பெறுவாள். அவளுக்கு கிடைத்த ஜீவனாம்ச பணத்திலிருந்து எனக்கு தேவையான அனைத்து செலவுகளையும் இவள்தான் ஏற்றுக்கொண்டாள். பவித்ரா, உன் அப்பா இந்த மேடத்திற்கு 4வதாக பாதிக்கப்பட்டவர். முன்பு நான் பணத்திற்காக மட்டுமே நடிக்க வேண்டியிருந்தது. ஆனால் இன்று என் குணத்தை குறை சொல்லிவிட்டால் மேடம் எனக்கு இப்படி ஏதாவது செய்வாள் என்று எனக்குத் தெரியாது. பவித்ரா, நான் உன்னை காதலிக்கத் தொடங்கியது உண்மைதான். ஆனால் நான் உன்னிடம் எந்த தவறும் செய்யவில்லை என்றான். அப்பாவும் நானும் எதுவும் தெரியாமல் ஒரு ஏமாற்றுக்காரப் பெண்ணின் வலையில் சிக்கியிருப்பதைக் கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போனோம். கடந்த சில நாட்களாக அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்தது. அம்மா வேண்டுமென்றே ஏதோ ஒரு காரணத்திற்காக சண்டையிட்டுக் கொண்டிருந்தாள். ஏனெனில் அப்போதுதான் அவள் அப்பாவை விவாகரத்து செய்து அவரிடமிருந்து நிறைய பணம் பறிக்க முடியும். அப்பா என்னிடம், பவித்ரா, நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். உனக்கு எந்த தவறும் செய்ய நான் நினைக்கவில்லை. எங்களுடைய வாக்குவாதம் குழந்தைகளுக்கு மோசமான விளைவை ஏற்படுத்தும் என்று நான் நினைத்ததால் அதை பற்றி நான் உன்னிடம் எதுவும் சொல்லவில்லை என்றார். ஆனால் சில சமயங்களில் குழந்தைகளுக்கு சில விஷயங்களைச் சொல்வது அவசியம் என்று நான் கூறினேன். இப்படி பேசியதால் நாங்கள் பெரும் ஆபத்திலிருந்து விடுபட்டோம். உண்மையைச் சொன்னதன் மூலம் தனது மீதிருந்த கரையையும் நீக்கினான் அந்த குமார். அந்த மோசடி பெண்ணை பற்றி அப்பா போலீசில் புகார் செய்தார். போலீசார் வந்து அவளை அழைத்துச் சென்றனர். குமார் இதில் எந்த தவறும் செய்யவில்லை. எந்த குற்றமும் செய்யவில்லை. அவன் என்ன செய்தாலும் பணத்திற்காகத்தான் அதை செய்தான். ஆனால் தவறான நபரை ஆதரித்தான். அதனால்தான் அவனுக்கு சில மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. எல்லாம் சரியாகிவிட்ட பிறகு அப்பா என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று பரிசோதனை செய்தார். எனக்கு வயிற்று வலி மற்றும் பிற பிரச்சனைகள் ஏற்பட காரணம் ஒரு பாக்டீரியா தொற்று. நான் மிக குறைவாகவே தண்ணீர் குடிப்பேன். அது கோடைக்காலம் என்பதால் எனக்கு இந்த தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்று மருத்துவமனையில் டாக்டர்கள் சொன்னார்கள். மருத்துவமனையில் அங்கு கூடுதல் பணம் கொடுத்து கர்ப்பமாக இருப்பதாக தவறான அறிக்கையை பெற்றாள் அம்மா. அதன் பிறகு அவள் என்னை தவறாக வழிநடத்தினாள். ஆனால் அவள் செய்த தவறுக்கு நல்ல தண்டனை கிடைத்தது. அவள் சிறையில் கம்பிகளை எண்ணிக்கொண்டிருக்கிறாள். இன்று முதல் என்னுடைய அப்பா என்னை சரியான முறையில் வளர்த்துக் கொண்டிருக்கிறார். நானும் என்னுடைய அப்பாவிடம் அனைத்து விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டு இப்போது நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.